கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழு சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் சங்கீதம் 34 4வது வசனத்தை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று அங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். பலவித சூழ்நிலைகளிலே அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பயந்து பயந்து ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் எல்லா சத்துருடைய ஆண்டவர் அவனுடைய கிரியைகளுக்கும் ஆண்டவர் விலக்கி மீட்டு கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஒரு ராஜா ஒரு போட்டி வச்சார். அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். என்னுடைய அரண்மனை கதவை திறப்பவர்களுக்கு நான் என் ஸ்தானத்திலே அவனை ராஜாவாக்கி விடுவேன். அரண்மனை கதவை நீங்கள் திறக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவன் திறக்கிறான் பார்த்தீங்களா, யாராவது ஒருவன் திறப்பான் இல்லைங்களா, அவன் திறக்கணும். அவன் திறக்காவிட்டால் அவனுடைய கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் பயந்து போய் நடுங்கி நிற்கிறாங்க. ஆனால் ஒருவன் மாத்திரம் துணிச்சலாம் அவன் பாட்டுக்கு போகிறான். என்னப்பா நீ பாட்டுக்கு போகிற, உன் கை போயிடுண்டா. கை போனால் போயிட்டு போகுது, உயிர் போகாதில்ல. கதவை திறந்தா நான் நாட்டுக்கு ராஜாவாக போகிறேன், அது எனக்கு போகிறோம் அப்படின்ட்டு துணிச்சலாக போகிறான். துணிச்சலாக போனோடனே கதவு மேலே கை வச்சான். கதவு திறந்துருச்சு. கதவுல உள்தாப்பா போடவே இல்லை. ராஜா அவர்களுக்கு வைத்த போட்டியில் அந்த பையன் வின் பண்ணிட்டான். அவனை நாட்டுக்கு ராஜாவாக்கிட்டார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் எதிர்காலத்தை குறித்து அநேக காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் அநேக முறை நமக்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி நம்மளை தேற்றி இருக்கிறார். இந்த வருஷமெல்லாம் ஒருவேளை நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்திருக்கலாம். இனி வருகிற எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பி வந்து விட்டார்கள். அவர்கள் வனாந்திரத்துக்கு வந்து விட்டார்கள். செங்கடல் அருகாமையே வந்து விட்டார்கள். செங்கடலை கடந்து போக வேண்டும். செங்கடலை கடக்க முடியாதபடிக்கு முன்னால் செங்கடல் இருக்கிறது, கடல் இருக்கிறது. பின்னால் பார்வோன் துரைத்து கொண்டு வருகிறான். கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பார்வோனை பார்த்து, அவனுடைய ரதங்களை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து போனார்கள். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே மோசே அந்த ஜனங்களோடு பேசி, பயப்படாதீங்க, இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இனிமேல் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற மகத்தான கிரியைகளை நீங்கள் பாருங்கள். நீங்கள் கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை பாருங்கள் என்று சொன்னார். இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசையை நோக்கி ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது உன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். கர்த்தர் சமுத்திரத்தை 2ஆக ஆண்டவர் பிளந்தார். ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். எதை நினைச்சு பயந்து கொண்டிருந்தீங்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோலியாத்தை பார்த்து அனுதினமும் 40 நாள் பயந்து கொண்டிருந்தார்கள். அவன் 40 நாள் பயந்து 40 நாள் அந்த ஜனங்களை மிரட்டி கொண்டே இருந்தான், பயமுறுத்தி கொண்டே இருந்தான். இன்றைக்கி எந்த பிரச்சனை எதை பார்த்து நீங்கள் பயந்தீங்களோ, பயப்படாதீங்க. ஒரு தாவீது வந்தான். நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொல்லி அந்த கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று நிரூபித்து காட்டினான். இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் எல்லாரும் அறைக்குள்ளே பூட்டியிருந்தார்கள். பூட்டி குறிந்த அறைக்குள்ளே இயேசு உள்ளே போய் அவர்கள் மேலே ஆவியை ஊதி, பயப்படாதிருங்க, இனி எதிர்காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விடுதலை ஆக்கினார். இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை எல்லா பயத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்குறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்
எதை நினச்சி, வியாதியை நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி, ஆண்டவரே கடன் பிரச்சனையை நினச்சி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கார்களோ தெரியல. அதிலிருந்து இன்றைக்கி அவர்களுக்கு விடுதலை தாரும். ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே, திருமணமாகலையே என்று பயந்திருக்கலாம். அதிலிருந்து இன்றைக்கி கர்த்தர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கி அவர்களை விடுதலாக்குங்க, அவர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.